கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம். பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆம், நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர் பறந்து காக்கும் பட்சியை போல நமக்கு ஆதரவாக இருப்பார். கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை அதிசயமாக நடத்தி பாதுகாப்பார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகும் நமக்கு அவரே ஆதரவு. அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து வழி நடத்துவார். அவரையே நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உடைய கரத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவனாய் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை விடுவிக்கிற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். சுகவினரையும் பலவினரையும் தாங்குகிற கிருபை இறங்கும்படியாய் கெஞ்சிறோம். சுகமாக்கும் வல்லமையை அனுப்பி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடும், நடத்தும், ஆசீர்வதி, வழி நடத்தும் ஆண்டவரே. கிருபை மேல் கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாளுக்கு வேண்டிய புதிய கிருபையை, புதிய ஆசீர்வாதங்களை தாரும், வழி நடத்தும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபகேளும் பிதாவே.